Hi friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கரம் மசாலா. இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். தேவையான பொருள் என்னங்கறத பாத்துறலாம். 4 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 பிரிஞ்சி இலை, 5 மராட்டி மொக்கு, 2 பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் லவங்கம், 8 நட்சத்திர மொக்கு, 5 கருப்பு ஏலக்காய், 10 ஏலக்காய், ஜாவித்ரி 4. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வரமிளகாய் தேவையில்லை. அதாவது மிதமான சூட்டில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கரம் மசாலா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜிடபிள் கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். இதை வந்து தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார் மொக்கு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், இது வந்து நார்மல் ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஜாவித்ரி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், மிளகு, தனியா. நம்ம எப்போவுமே எல்லா கிரேவிக்கும் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து மிளகாய் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வாசம் வரும். அதாவது மிதமான சூடு இருந்தாவே போதும். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா அதாவது என்னென்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 8 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூடு தெரியும். இன்னும் சூடாகலை. அந்த சூட்லேயே வந்து அதாவது வறுத்தது வந்து போதும். இந்த கரம் மசாலாவுக்கு லவங்கமும் நல்லா காரம் இருக்கும், மிளகும் காரம் இருக்கும். வரமிளகாய் அதனால் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி பேன்லேயே வந்து சூடு இருக்குது. இந்த சூடே போதும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஒரு தனி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 120 கிராம்ஸ் அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். அதனால் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் பார்த்துட்டு குவான்டிட்டி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா ரெடி. கரம் மசாலா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.